ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டாட்டா ஏஐஏ பரா ஸ்காலர்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப் வந்து யூஜியில் பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ, பிஏ இந்த மாதிரி எல்லா கோர்சஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த இயர் படித்தாலும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். மெயினாக டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்ட்ஸ், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, ஃபீமேல் அண்ட் தென் எஸ்சி/எஸ்டி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம். இதுக்கு உங்களோட ஃபேமிலி இன்கம் 5 lakhsக்குள்ளே இருக்கணும். ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா 15,000 வரைக்கும் கொடுக்குறாங்க பர் இயருக்கு. டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, 10th 12th மார்க் ஷீட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, காலேஜ் ஃபீஸ் ரிசிப்ட்டு, காலேஜ் ஐடி கார்டு ஆர் போனஃபைடு சர்டிஃபிகேட், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், பேங்க் பாஸ்புக்கு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, சப்போஸ் சிங்கிள் பேரண்ட் யாராவது டெத் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கான டெத் சர்டிஃபிகேட்டு, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கூகுளில் போய் படி ஃபார் ஸ்டடி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா 3 லைன்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணி கீழே லைவ் ஸ்காலர்ஷிப்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே லாஸ்ட்டாக டாட்டா ஏஐஏ பரா ஸ்காலர்ஷிப்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எலிஜிபிலிட்டி இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்ளை நவ் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து சைன்இன் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி இந்த போர்ட்டலில் நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு இல்லை உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த போர்ட்டலில் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்கன்னா கீழே வந்து க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு இதெல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு சைன்அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும் இந்த போர்ட்டலில். அடுத்த இதில் உங்களோட அகடமிக் டீட்டெயில்ஸு, தென் கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீட்டெயிலு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். அது இல்லாமல் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, ப்ரீவியஸ் அகடமிக் இயரோட மார்க் ஷீட்ஸு, ஃபீஸ் ரிசிப்ட்டு, தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, உங்களோட ஐடி கார்டு, போனஃபைடு சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட்டு, பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணி இந்த போர்ட்டலில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஒரே ஒரு டைம் நம்ம க்ரியேட் பண்ணணும் போதும். அதுக்கப்புறம் இருக்கிற அப்கமிங் வரப்போகிற எல்லா ஸ்காலர்ஷிப்ஸ்க்கும் நீங்கள் வந்து இதில் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணுற ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு அவங்க வந்து ஆன்லைன் இன்டர்வியூங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ அப்படின்னா சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டான கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயிலை தான் அவங்க கேட்பாங்க. நீங்கள் இங்கே ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறப்போ, ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயிலை தான் கேட்பாங்க. அதாவது அப்ளை பண்ண பர்சன் நீங்கள் தானா அப்படிங்கிற அந்த ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணுறதுக்காக. தென் இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்களோட மெயிலுக்கும் தான் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடி வந்து ஆக்டிவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த போர்ட்டல்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஜிபே நம்பரோ, உங்கள் ஆதார் நம்பர், ஓடிபி இந்த மாதிரி எந்த விஷயங்களும் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. சப்போஸ் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அவேராக இருந்துக்கோங்க. அதே மாதிரி அவங்க எந்த ஒரு QR கோடும் உங்களுக்கு சென்ட் பண்ணி இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து அவேராக இருந்துக்கோங்க. இந்த போர்ட்டல்லையே அவங்க வந்து அவங்களோட ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட போர்ட்டல்லேருந்து காண்டாக்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 31st December. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.